ஒரு ஆண் வந்து என்ன மனைவியிட்ட வந்து அவளுடைய தொழிலை பற்றி, அவள் செய்கிற வேலையை பற்றி மட்டமாக பேசக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. அவள் செய்கிற வேலையை குறைவாக பேசக்கூடாது. அவள் செய்கிற வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதை பற்றி கேலி பண்ணி பேசக்கூடாது. அதை வந்து எப்போவுமே வந்து பேசுவதாக இருந்தால் உயர்வாக பேசுவது நல்லது, பேசுவதை தவிர்ப்பது கூட நல்லது. உயர்வாக பேசணும் அல்லது பேசுவதை தவிர்ப்பதே நல்லது, தவிர்க்க தான் பழகிக்கணும். அப்படி அது மாதிரி ஒரு மனைவி வந்து என்ன பண்ணால், கணவன் செய்கிற வேலை இருக்குல்ல, அதை வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது, இல்லை குறைவாக பேசக்கூடாது, அல்லது கேலியாக பேசக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். அது அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உறவு முறைக்கு அது ரொம்ப 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 முக்கியம். மனைவி தனது கணவன் செய்கிற வேலையை வந்து, அது என்ன ஒன்று, உனக்கு என்ன பெரிய வேலையே இல்லை, அது ஒரு சாதாரண வேலை தானே, எனக்கு தான் நிறைய வேலை, என் வேலையை பார்த்தோன்னா ஏகப்பட்ட வேலை, நீ என்ன பண்ணிட்டு அப்படி ஏதாவது ஒரு வகையில் வந்து ஒரு மட்டம் தட்டி பேசுகிற மாதிரியான ஒரு வழக்கம் வந்து ஒரு மனைவிக்கு இருக்கக்கூடாது. அது மாதிரி கணவனுக்கும் என்ன பண்ணணும்னா, மனைவியோட வேலையை மட்டம் தட்டி பேசுகிறது, குறைவாக பேசுகிறது, அவங்க செய்கிற வேலைக்கு மதிப்பு கொடுக்கணும். அப்போ இது வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த உறவு முறைக்கு ரொம்பவும் அடிப்படையான ஒரு தேவை. யாராக இருந்தாலுமே வந்து ஒருத்தர் செய்கிற வேலையை வந்து இன்னொருத்தர் வந்து மட்டமாக பேசுனா கண்டிப்பாக கோபம் வரும். அது அவங்க மேலே வெறுப்பை தான் வர வைக்கும். அப்படி பேசுகிறவங்க மேலே வெறுப்பை வர வைக்கும். இப்போ கணவன் மனைவிங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் மாதிரி, நெருங்கிய ஒரு உறவு அவங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த உறவை பயன்படுத்திக்கிட்டு நம்ம என்ன வேணாலும் பேசலாம்னு நினச்சி பேசணும் அப்படின்னா, அப்போ வந்து அவங்களுக்கு இடையான உறவு முறையில் வந்து பாதிப்பு ஏற்படும். இது என்னென்னா, உனக்கு வந்து என் வேலை தான், எனக்கு உள்ள வேலை தான் வந்து எனக்கு பெருசு, நிறைய வேலை இருக்குது, உனக்கு தான் ஒரு வேலையும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த மாதிரி யாராவது ஒருத்தர், கணவன் பேசினாலும் சரி, மனைவி பேசினாலும் சரி, யாராவது ஒருத்தர் பேசினாலும் அது வந்து அவங்க ரெண்டுத்துக்குள்ளே ஒரு வெறுப்பை ஏற்படுத்தும், சண்டைகளை ஏற்படுத்தும். அதனால் வந்து வேலைன்னு அவங்க செய்கிற தொழிலை வந்து மட்டம் தட்டி பேசக்கூடாது, குறைச்சி பேசக்கூடாது. உனக்கு தான் நிறைய வேலை, எனக்கு வேலையே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பேசக்கூடாது. இல்லை, எனக்கு தான் வேலை, உனக்கு வேலையே கிடையாது, உன் வேலையில் உனக்கு வேலையே கிடையாது, நீ ஃப்ரீயாக இருக்கிற, ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டேன்னா உனக்கு வேலையே இல்லை, எனக்கு பாரு ஆஃபீஸ் ஒர்க்கே நான் வீட்டில் வந்து செய்கிறேன், அந்த அளவுக்கு எனக்கு வேலை இருக்குது. இந்த மாதிரி அந்த தொழிலை பற்றி பேசாமல் இருக்கிறதே நல்லது. பேசுவதாக இருந்தால் கொஞ்சம் உயர்வாக பேசுகிற மாதிரியே பேசணும், அல்லது ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரியே பேசணும். அதாவது அங்கே உங்கள் வேலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத, உங்கள் வேலையில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வத்தோடு பேசலாமே தவிர, மற்றபடி ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு கணவன் மனைவியோட வேலையோ, மனைவி கணவனோட வேலையோ குறைச்சி பேசுகிறது, மட்டம் தட்டி பேசுகிறது, அது வந்து தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ யார் வேணாலும் வருமானம் குறைவாக வாங்கலாம், ஒரு கணவன் மனைவியோட வருமானம் குறைவாக வாங்கலாம். ஒரு கணவன் செய்கிற வேலையில் மனைவி செய்கிற வேலையை விட குறைவான வருமானம் கணவன் வாங்கலாம். ஒருவேளை மனைவி கூட குறைவான வருமானம் வாங்கலாம், குறைவான சம்பளம் வந்து மனைவிக்கு கிடைக்கலாம். ஆனால் வந்து அதுக்காக வந்து ஒரு அதிகமான சம்பளம் வாங்குறவர் வந்து, மனைவி அதிகமான சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, அது கணவன்கிட்ட சொல்லி அதை குறை சொல்லக்கூடாது, கணவனுடைய வேலையோடு ஒப்பிட்டு அதை குறை சொல்லக்கூடாது. அல்லது மனைவி நிறைய வேலை பார்க்குறாங்க, வீட்டுக்கு வந்தும் அலுவலக வேலைகளை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது கணவனை பார்த்து உனக்கு ஒரு வேலையும் இல்லை, எனக்கு பாரு எவ்வளோ வேலை இருக்குது, அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் கண்டிப்பாக அது வந்து அவங்க உறவு முறையில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும், வெறுப்பு ஏற்படுத்தும். அதனால் என்றைக்குமே வந்து இந்த பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும். அவங்கவுங்க செய்கிற வேலைகளை வந்து ஒரு நிறைவாக அதாவது கொஞ்சம் வியப்பாக பேசுகிறதுக்கு பழகிக்கணும். குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது, அதில் ஒரு கவனமாக இருக்கணும். குறை சொல்லக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது, அவங்க செய்கிற வேலையை தொழிலை வந்து மட்டம் தட்டக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக கணவன் மனைவியும் இருக்கணும். மற்றவங்க செய்கிற வேலையை குறை சொல்லக்கூடாது, அது எல்லாருக்கும் தான். அது ஒரு கணவன் மனைவிங்கும்போது அவங்க நெருங்கிய உறவு அவங்ககிட்ட இருக்கிறதுனால அந்த உறவை பயன்படுத்திக்கிட்டு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினச்சி பேசினாக்கா
கண்டிப்பாக அப்படி பேசும்போது ஒருத்தரோட தொழிலை இன்னொருத்தர் மட்டம் தட்டி குறைச்சி பேசும்போது கண்டிப்பாக அதனால் அவங்க உறவுமுறை கடுமையாக பாதிக்கப்படும்.